ஃபேட்மேன் ஃபேக்ட்ஸ் வழங்கும் பிக் பாஸ் தக்லைஃப் ஷோக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் உதய். இன்னைக்கு 100வது நாள், தி 100th டே. எல்லாரும் படுத்துன 100 அப்படின்னு போட்டெல்லாம் காமிச்ச நாள். வணக்கம் சார். வணக்கம், ஹாய், வணக்கம் மக்களே. வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட்மேன் அண்ட் ஃபேட்மேன் தக் லைவ். ஜெய் சுல்தான். So it's finally the 100. எஸ், எப்படியோ 100 நாள் இந்த சீசன் வந்து தள்ளிட்டாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தோடைய 100வது நாள்ல நம்ம இருக்கோம். விஜய் டிவி போட்டாங்க திட்டம், ஆகாங்க இந்த வீட்டுக்குள்ள பூரா ஒரு கூட்டம். ஆனா மொத்தத்துல எல்லாமே வெறும் தண்டம். யா, சோ இன்னைக்கு எதுவும் இல்ல. இன்னைக்கு என்ன பேசுறது, ஒன்னு ரெண்டு நேத்து மாதிரி தான் சார். ஓரிரு சம்பவங்களை தவிர பேசுறதுக்கு வேற எதுவும் இல்ல. அரோரா குஷாரின் காதல், எப்படிப்பட்ட கண்டென்ட்லாம் இன்னைக்கு இருந்திருக்கு. 100th டே அன்னைக்கு ஆக்சுவலா ஒண்ணு, இந்த மொத்த ஷோலயே இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ் கிரியேட்டிவா பண்ண ஒரே விஷயம் அந்த 100ன்னு ஒண்ணு பண்ணாங்க பத்தியா. இந்த ஹோல் சீசன்லயே இவங்க இந்த டீமா, இந்த ஹோல் ஹவுஸா செஞ்ச ஒரே கிரியேட்டிவ் இது ஒண்ணுதான், வேற எதுவும் கிடையாது. இவங்களுக்கு இந்த கிரியேட்டிவிட்டியே ஜாஸ்தி தான் சார். இது கொஞ்சம் ஜாஸ்தி தான், இது ஜாஸ்தி தான். சோ அதான் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு 3 விஷயம் நடந்திருக்கு சார். அதாவது அரோரா துஷாரின் அந்த கன்றாவியான காதல் கதை ஒரு பக்கம், திவ்யாவை வச்சு வேணும்ட்டே அரோராவோடைய லவ துஷார் தான் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்றானா, நீ நம்ம கம்மியா பண்ற. அரோரா எவ்வளவு அழகா மஞ்சள் நான் தான் சப்ஸ்கிரைபர், நீங்க இல்ல. இன்னைக்கு நான் ஓரளவுக்கு போயிட்டோம் ஆபீஸ்ல. ஒரு சில பல ஒருத்தர் திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னா, சலீன்னு ஒரு யோசிச்சு பார்த்தா வேணாண்டாப்பா, கண்ணிமைக்கிற நேரத்துல நான் தப்பிச்சுட்டேன். அவ்வளவுதான் சார், மாட்டிருப்பீங்க. ஸ்கிரிப்டருக்காக தான் சொல்றேன், நானே சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது. அது நடந்திருந்தா என்ன சார் ஆயிருக்கும்? அது என்னன்னு அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருந்தா, உன்ன மாதிரி ஆபீஸ் போகும்போது ஒரு போனும், வீட்டுக்கு போகும்போது ஒரு போனும் எடுத்துட்டு அலையலாம். வேற என்ன பண்ணோம் சார்? ஒரு போனுக்கே நான் இஎம்ஐ கட்ட முடியாம உட்காந்துருக்கேன். பண்ணியா சொல்றீங்க எப்படி சார்? அது ஏன்னா அதுக்கு ஒரு நார்மலான ஒரு இது இருந்தா போதும். கால் பேசுற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான போன் இலக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இல்ல சார், நோக்கியா போன் அதெல்லாம் வராது சார். அதுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும், அப்பதான் அதெல்லாம் பார்க்க முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ஓ, சோ உங்ககிட்ட அந்த இன்னொரு போன் நோக்கியா கனெக்டிங் பீப்புள். நான் கனெக்ட் பண்றேன் இல்லையோ, ரம்யா கிட்ட இருந்துச்சு, இப்ப இங்க வந்துருச்சு வண்டி. ஆனா ஒண்ணுடா, சரி, கண்டென்ட்னு ஒண்ணு இல்லாட்டி அந்த கண்ட்ராவி கண்டென்ட்டையும் பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி வெளியில எல்லாரும் ஒரு பயங்கரமா பேசிக்கிறாங்க. போன் நம்பர் ஒர்க் ஆகலையா, போட்டு போறது ஏதோ இதாகலையா, அது என்னது இது? இல்ல சார், அது ஆக்சுவலா நேத்து அரோராவோட போன் நம்பருக்கு மட்டும் போட்டா அந்த ஓட்டு போகும்ல, அது போகுதான். மத்த 3 பேருக்கு போட்டா அந்த லைன் கனெக்டே ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ரிவ்யூவர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் இதை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா பிரியா ரஞ்சித் நினைக்கிறேன், அவங்க பேசும்போது சொல்லிட்டாங்க. அதாவது இப்ப நாங்க பார்க்கும்போது மித்த 3 பேருக்கு ஓட்டு போக மாட்டேங்குது, வெறும் அரோராக்கு மட்டும் கால் போகுது. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சர்வர் சரியாயிடுச்சு அது இதுன்னு சொல்றீங்க, அது வரைக்கும் அரோராக்கு மட்டும் ஓட்டு போற மாதிரி ஆயிருக்குமே, ஃபினாலே வீக்ல வந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஓட்டிங் சிஸ்டம் கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு கரெக்டா கேட்டிருந்தாங்க. ஆனா நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னா, இந்த போன் வேலை செஞ்சா என்ன, வேலை செய்யலனா என்ன, இந்த நம்பர் போனா என்ன, போனா என்ன, ஓட்டு பேசிஸ்லயா அவங்க ஆளுங்க உள்ள வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து சரி, அரோராவுக்கு மின்னல் பண்ணாங்க. மிச்சம் 3 பேரோட போன் போட்ட அந்த மிச்சம் 3 பேரோட போன் நம்பரையும் எடுத்து பேசினாலும் அந்த ஓட்டு அரோராவுக்கு தானே போகுது. அப்படின்னாலும் ஒண்ணுதானே, அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, மக்களுக்கு புரியல. பாரு, இங்க பாருங்க, நீங்க யாரு போட்டாலும் ஒருத்தருக்கு தான் போவோம். அந்த ஒரு நம்பருக்கே நீங்க எல்லாரும் கால் பண்றீங்க, அது என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சார். இப்ப மத்த 3 பேர் கால் பண்ணும்போது ஏன் தெரியுமா போல, இந்த நபருக்கு ஆல்ரெடி நீங்கள் ஓட்டு செய்து விட்டதால் இந்த ஓட்டு செல்லாது அப்படின்னு இருக்கு. சோ எல்லாமே அவன் ரூட் டு அரோரா தான். இது எல்லாத்துக்கும் மேல ஓட்டு போட்டு அரோரா காப்பாத்துறோம், மத்தவங்க காப்பாத்துறோம், இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? டேய், இந்த சாமி படத்துலதான் என்னடா உங்களுக்கு எல்லாம் பொங்கலே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி இன்னுமாடா இதெல்லாம் நம்பி நம்பர் போட்டு இருக்கீங்க. அவங்க டைட்டிலுக்கு அந்த டைட்டிலோட கேடியத்திலேயே பேர் அடிச்சுட்டாங்க. பட் ஆனா அதர் சைடு விஜய் டிவி பொறுத்த வரைக்கும், இப்போ அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அரோராவை சப்போர்ட் பண்றாங்க, விஜய் சேதுபதியும் விஜய் டிவியும் சேர்ந்து அரோராவை சப்போர்ட் பண்றாங்கிற டாக்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு, ரைட் அப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு
இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அவங்க வாண்டடா தானே பண்றாங்க. ஏ என்ன மிஸ்டர் உதய், யாரோ பேசுன மாதிரி சொல்றீங்க. நம்ம 2 பேருமே வச்சிருக்கோம். அப்ப நம்ம 2 பேரும் நம்மதான் நம்ம நம்மதான் யாரோ வெளியில மட்டும் பேசுற மாதிரி சொல்றீங்க. வெளியிலயும் நாமளும் பேசுறோம் சொல்லி சொல்லுங்களேன். இல்ல உங்களை இனிமேல் அங்க திருப்பி போட மாட்டாங்க. என்ன முன்னாடி உங்க கூப்பிடல, கூட இதுக்கப்புறம் சேர்ந்ததுனால கூப்பிட கண்டிப்பா மாட்டாங்க. கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட மாட்டாங்க. நீங்களாவது ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. நான் எதுவுமே பார்க்கலையா சார்? எனக்கும் புரியுதுடா. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் கம்மி கம்மின்னு போலாம்னு நினைச்சதையும் புடுங்கி விட்டேன்னா நோ. நீ ஒரு விவேகானந்தர் மாதிரி வரணும். அதுக்குதான் உன்னை ட்ரெயின் பண்ணிருக்கேன். புரியுதா? அந்த விவேகானந்தர் பக்கம் போவாது. அந்த பக்கம் போவாத. அங்க எல்லாம் வந்து குட்டா இருக்கிற பேட் பாய்ஸ். அந்த பக்கம் போயிடாத. ஆனா ஓகே. ஒண்ணு இருக்குல்ல, விஜய் சேதுபதி சார் அரோராக்காக விளையாடுறாங்க. நீ இங்க பாரு, இந்த வாரம் பூரா இபி பில் எல்லாரும் பே பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு புரியுதா? எல்லாரும் இபி பில்ல பே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்வெர்டர் இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் புரியுதா? புரியுது சார். இவி பில் பே பண்ணி இன்வெர்டர் ஒர்க் ஆகிறதுனால வெளியில இப்போ பயங்கரமா பயங்கர அலை. என்னன்னே தெரியல. திடீர்னு அரோரா கொண்டாடப்படுகிறார்கள். காலையில எல்லாம் எனக்கு ஒரு காலு, சார் அரோரா ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட் சொல்றேன். காலங்கத்தால எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அரோரா ஜெயிக்கிறதாடா ஏன் பிரச்சனை? இதுல இன்னொன்னு நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல. உள்ள போகும்போது இதை நான் பார்த்து சொல்றாலும் நான் இந்த சேனலுக்காக கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு டீடைல்ஸ் நோட் பண்ணிட்டு வரேன். நீங்க என்ன அட்டாக் பண்றது சார்? ஓகே, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அரோராவோட பேஜ்ல போய் பார்க்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இப்போ அது டிராஸ்டிக்கா ஏறி இருக்கு. சோ அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க போட்டோ போடுறவங்க எல்லாம் ஏறிட்டே தான் இருக்கு. வெளியே வந்த உடனே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன், ஃபாலோவும் பண்ண மாட்டேன். ஆனா டெய்லி ஒரு தடவை அந்த பேஜ் ஓபன் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்குன்னு மட்டும் பார்ப்பேன். இதெல்லாம் என்ன பழக்கம்டா சொல்லுதை? சார் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுவுமே இந்த 4 days தான். பின்னாலேக்கு அப்புறம் நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன்னா பாருங்களேன். இப்ப ஃபினாலே வரைக்கும் வண்டி சுத்திக்கிட்டே இருக்கும். சார் இல்ல சார், நம்ம ஷோக்காக தான் சார். அதுக்காக தான் பாத்துக்கிறது தவிர நான் ஒண்ணு டேய், பாக்கலீங்க. இந்த ஷோக்காக என்னைய தவிர எல்லாரும் போறீங்க. அதான்டா எனக்கு புரியல. இல்ல சார், அது தப்பு கிடையாது. லீகலா வச்சிருக்காங்க, அவங்களும் பண்றாங்க, இவங்களும் பாக்குறாங்க. நம்ம இதை சொன்னா எனக்கு ஒரு கேள்விடா. என்னை வந்து சப்ஸ்கிரைபர்னு சொன்னதுக்காக நிறைய பேர் எப்படி நீங்க ஸ்லட் ஷேம் பண்ணலாம், எப்படி நீங்க உங்க ஒய்ஃப் கூட தான் வந்து மகாலட்சுமி சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, என் ஒய்ஃபையே எக்ஸாம்பிளா வச்சுட்டே சொல்றேன். நீங்க இப்ப என்ன நீங்க என்னை வந்து அதுல தானே மாரல் பாலிசிங் பண்ண ட்ரை பண்றீங்க. அதுலயே கேட்கிறேன், என் ஒய்ஃப் இன்ஸ்டாகிராம்ல பண்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்றதுக்கு எதுக்கு பே பண்ணோம்? நீங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள போங்க, பாருங்க. கன்றாவியா இருந்தா காரி துப்புங்க, கண்ணை தொட்டு ஒத்திக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒத்திக்கோங்க. இல்ல உங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லைன்னா கிளம்பி போங்க. ஆனா அது அவங்க இண்டிவிஜுவலா. எதுக்குடா நான் காசு கொடுத்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை பார்க்கணும்? எனக்கு அதான்டா என் கேள்வி. நான் காசு கொடுத்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை என்ன பார்க்க போறேன்? திருக்குறளுடைய 2 வரியில ஏதாவது கண்டென்ட் இருக்கா? எனக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பயனுதல் இருக்கா? நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறேன். சப்ஸ்கிரைபர் சொன்னா அந்த கோவப்படுறீங்க. சப்ஸ்கிரைபர்ன்ற ஒரே ஐடென்டிட்டியில தான் இந்த ஷோக்குலயே வந்தாங்க. இதுக்கு சொல்றதுக்கே உங்களுக்கு வந்து அப்படி இருக்கே. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த பொண்ணு இந்த மாதிரியான மெத்தடாலஜில நீங்க ஒயிட் வாஷ் பண்ணி இந்த பொண்ணை வின் பண்ணா, நாளைக்கு இந்த சப்ஸ்கிரைபர் புரோட்டோடைப் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் புரோட்டோடைப்னு எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன பண்றது?